சென்னை கொட்டிவாக்கம் ஏஜிஎஸ் காலனியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள தனது சம்பந்தி வேதமூர்த்தியின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனான சபரீசனுடைய தந்தை வேதமூர்த்தி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நிலையில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் வருகை தந்து வேதமூர்த்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை வருகை தந்து வேதமூர்த்தியினுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் வேதமூர்த்தியினுடைய உடல் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மற்றும் திமுகவை சார்ந்த முக்கிய நபர்கள், அமைச்சர்கள், திமுகவின் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் என்று பலரும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற வேதமூர்த்தி அவர்களுடைய இறுதிச் சடங்கிலும் பங்கேற்றிருந்தார்கள். முன்னதாக முதலமைச்சர் ஓசூரிலே 2 நாள் நிகழ்வுகளில் பங்கேற்பதாக இருந்தது. இந்த நிலையில்தான் சபரீசனுடைய தந்தை உயிரிழந்திருந்த நிலையில் முதலமைச்சர் நேற்று இரவே நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். மேலும் இன்று காலை மீண்டும் வருகை தந்து வேதமூர்த்தியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் பிறகு கொட்டிவாக்கத்தில் இருந்து முதலமைச்சர் பெசன்ட் நகர் சென்றடைந்து பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளிலும் முழுவதுமாக பங்கேற்றுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.